இந்த டீடாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய எல்லா மார்க்ஸும் மறையும், ஸ்கின்னுடைய நேச்சுரல் க்ளோயிங் நமக்கு அதிகமாகும், பொலிவான ஒரு முகத்தோற்றமோ ஒரு பிரைட்டனிங் ஆன ஸ்கின்னும் கிடைக்கும். ஏன்னா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இந்த மாதிரியான தோல் நோய்களுக்கு முக்கிய காரணம். சோ கருடன் கிழங்கு பொடி, சோ இப்ப நம்ம காலையில பரங்கிப்பட்ட சூரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் பரங்கிப்பட்ட சூரணம், ஒரு நாள் கருடங்கிழங்கு பொடி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு அரை ஸ்பூன் சுடுதண்ணிலையாவது தேனிலையாவது குழைச்சு ஒரு 2 மாசம் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிடலாம். அடுத்து முக்கியமானது பொன்னாவரை சூரணம். பொன்னாவரை சூரணம் பேரே பார்த்தீங்கன்னா அந்த மூலிகையோட பேர் பொன்னாவரை. இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. செரிமான பிரச்சனை போக்குவது இல்லாம எந்த விதமான விஷமுடிவு நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி துரிதப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. சோ அப்ப பொன்னாவரை சூரணம் இரவு உணவுக்கு பிறகு ஒரு அரை ஸ்பூன் சுடுதண்ணில தொடர்ந்து 2 மாசம் எடுத்து வரும்போது பொன் போன்ற மேனி கிடைக்கும். அதனாலதான் அந்த மூலிகைக்கு அப்பேற்பட்ட பேரு. சோ இந்த